கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நம்மளுடைய ஒரு தியானத்திற்காய் ஆண்டவர் எப்படி ஒரு வெறுமையான பாத்திரமாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் எப்படி ஒரு நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா! எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். இந்த வேதத்தில் பார்க்கும் பொழுது எத்தனையோ வெறுமையான பாத்திரங்களை இந்த வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். எம்டி வெசல்ஸ், அதாவது தள்ளப்பட்ட, உதவாத, பிரயோஜனமற்ற ஒரு பாத்திரமாக இருந்தவர்களை கர்த்தர் எடுத்து ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுகிறார். ஆமென். அதெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். ஆனால் வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரமாய் அநேகருடைய வாழ்க்கை வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அதில் நம்ம ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது ரூத்தினுடைய வாழ்க்கையை இந்த நாளிலே நம்ம தியானிக்கவிருக்கிறோம். இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மற்ற எல்லா பாத்திரங்களை காட்டிலும் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க, எல்லாரும் வெறுமையாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கை ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. ஆமென். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கை, ஹவ் வாஸ் ரூத்ஸ் லைஃப், ரூத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரூத்து 1ஆம் அதிகாரத்தில் நெயோமி அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல அந்த சகோதரி சொல்லும் பொழுது அது அவள் தன்னை குறித்து, நெயோமி தன்னை குறித்து சொன்னாலும் அது உண்மையாகவே பார்க்கும் பொழுது அது ரூத்துக்கும் அது பொருந்துகிற காரியமாய் காணப்படுகிறது இல்லையா? வசனத்தை எடுத்து வாசிங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 20-21. யாராவது ஒருத்தர் மைக்கில் வாசிங்க பிரியமானவர்களே. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில். ஆமென். போதும் சிஸ்டர். இங்கே பார்க்கும் பொழுது நெயோமி தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவள் மிகுந்த கசப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். வெரி பிட்டர், கசப்புன்னு கூட சொல்லலை, மிகுந்த கசப்புள்ள ஒரு வாழ்க்கை. அதாவது வாழ்க்கையை ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு கசப்பு, அதை காட்டிலும் நான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிற ஒரு கசப்பான, மிகுந்த கசப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவள் சொல்கிறா, நான் வெறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வெறுமை, எம்டினஸ். நாட் ஜஸ்ட் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவளுடைய துணையை இழந்து, பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய வசதிகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, வெரி எம்டி லைஃப். சில நேரத்தில் அப்படி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற எண்ணம், சிந்தனை அடிக்கடி தோன்றுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா! பிள்ளை இருந்தால் பிள்ளைக்காக கூட வாழலாம். ஆனால் சில நேரத்தில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு எதையுமே செய்ய முடியாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அவர் சொல்கிறா, நான் மிகுந்த கசப்பாய் ஆண்டவர் வாழ்க்கை இருக்குதான், வெறுமையாக இருக்கிறது, நான் சிறுமைப்பட்டவளாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் கிளேசப்படுத்தி இருக்கையில் என்று சொல்லுகிறார். அதாவது அவளுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒன்றுமே, அவளை பார்த்தாலே யாருமே சொல்ல மாட்டாங்க இவள் லக்கி இல்லை அப்படின்ட்டுருவாங்க. இவள் எப்படி இல்லை, லக்கி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒதுக்குகிறார்கள். அல்லேலூயா! சில வேளையில் பார்த்திங்கன்னா பிள்ளை பிறக்கலைன்னா நம்மளுடைய ஓன் பீப்புளே என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தைய நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? நம்ம லக்கு இல்லை, அது யார் நம்ம கையில் கொடுத்து அந்த பிள்ளைக்கு எதாவது ஆயிருமோ அப்படின்லாம் ஜனங்க யோசிக்கிற இடத்துல பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப அந்த கிளேசப்படுத்தி இருக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டாள். அல்லேலூயா! இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. ரொம்ப கசப்பு, ரொம்ப வருத்தம், ரொம்ப அந்த இடத்துல வெறுமையான ஒரு சூழ்நிலை, ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் அவள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். இது பார்க்கும் பொழுது இது நெயோமி தன்னை குறித்து சொன்னாலும் ரூத்துக்கு அது அதிகமாய் பொருந்துகிற ஒரு காரியமாயும் காணப்படுகிறது. அவளுடைய வாழ்க்கையும் பாருங்கள், திருமணமாய் கொஞ்ச நாட்களிலே அவள் கணவனை இழந்து போகிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அல்லேலூயா!
அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்? ரூத் 4வது அதிகாரத்தில் 11-12 வசனத்தை நம்ம வாசிப்போம். ரூத் 4 சாப்டர் 4 verse 11 and 12. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவளை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லெஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆகக்கடவது என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு வெறுமையான வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து அவள் இஸ்ரவேலை கட்டுகிற ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ள அவள் கடந்து செல்கிறார். அல்லேலூயா. எப்படிங்க ஒரு வெறுமையாக இருக்கிறவங்க எப்படி இந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ராகேலை போலவும் லேயாளை போலவும் நீ இஸ்ரவேலை கட்டுகிற ஒரு நிலைக்கு ஆண்டவர் ஒன்று எடுத்தான். அவளால் போவாஸ் அந்த ஊரில் ரொம்ப ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனிதனாய் மாறுவான்னு சொல்லி அந்த வசனத்தில் கூறப்படுகிறது. அல்லேலூயா. அவன் அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்லும் பொழுது, இந்த பெண்ணிடத்தில் கர்த்தர் உனக்கு அருளை செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் ஆக கடவது என்றார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு வெறுமையான பாத்திரத்தை ஆண்டவர் எடுத்து ஒரு அதிசயமான ஒரு ஆச்சரியமான ஒரு இடத்திற்கு ஆண்டவர் எடுத்து செல்கிறார். அல்லேலூயா. இது ஒரு உண்மையாகவே நம்ம பாடின வண்ணமாக இது உம்மால் ஆன காரியம். அல்லேலூயா. இது எந்த ஒரு மனுஷனும் முயற்சி செஞ்சாலும் அதை செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு அமையாது. இப்படி ஒரு கொஞ்சம் லெவலில் இருக்கிறவங்க கொஞ்சம் மேலே போனால் அதில் எதுவும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஒரு டோட்டலாக நத்திங்காக ஜீரோவாக இருக்கிறவங்களுடைய லைஃப் திடீர்னு பார்த்தா எஸ்தரை போல் ராணியாய் மாறும் பொழுது அதுதான் ஒரு அதிசயமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் ரூத்தை ஒரு வெறுமையான பாத்திரமாய் எடுத்து ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தில், அவளே நினச்சி பார்த்துருக்க மாட்டா, அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையும் நினச்சிருக்க மாட்டா, அவளுக்கு சொத்து கிடைக்குன்னு நினச்சிருக்க மாட்டா, அவளுக்கு ஒரு பிள்ளை வரும்னு நினச்சிருக்க மாட்டா. அவள் பார்த்தா தாவீது ராஜா அவளுடைய வம்சத்தில் பிறப்பான்னு அவன் நினச்சே பார்த்துருக்க மாட்டான். அதெல்லாம் காட்டிலும் இயேசு கிறிஸ்து அவளுடைய வம்ச வழியில் பிறப்பார் என்பதை அவள் யோசிச்சே பார்த்துருக்க முடியாது. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அதை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஹவெவர் எம்ப்டி, ஹவெவர் நம்மளை பார்த்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் பர்சன், ஒரு அன்லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லி உலகம் எவ்வளவு நினைத்தால், நம்மளை எவ்வளவு சிறுமப்படுத்தி ஓரமாய் ஒதுக்கி வைத்திருந்தாலும், கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் இந்த காலை வேளையில் நம்மளையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த வேதத்தில், இந்த சரித்திரத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம். ஹவு டிட் காட் டிரான்ஸ்ஃபார்ம் ரூத்ஸ் எம்டி லைஃப் இன்டு அ கிரேட், ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். எப்படிங்க ஒரு ராஜா அந்த வம்சத்தில் பிறக்க முடியும்? எப்படி ராஜா பிறக்க முடியும்? எப்படி மெஸ்ஸியா பிறக்க முடியும்? ஆனால் ஆண்டவர் அந்த வாழ்க்கையை அப்படியாய் மாற்றின தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லை, அந்த ரூத்தினுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அவருடைய வாழ்க்கையில் படிப்படியாய் உயரத்தை கொண்டு வந்தார், மாற்றத்தை கொண்டு வந்தார். எல்லாம் திடீர்னு ஓவர் நைட்டில் மாறுகிற விஷயம் இல்லை. நம்ம படத்தில் தான் பார்ப்போம், ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் போது அவர் ஏழையாக இருப்பார், பாட்டு முடியும் போது பார்த்தா அவர் சிஇஓவாக மாறிடுவார். ஹல்லேலூயா. திடீர்னு பார்த்தா குடிசை வீட்டில் இருப்பார், திடீர்னு பார்த்தா அவர் ஒரு மாளிகையில் இருப்பார். படத்தில் 5 நிமிஷத்தில் நடக்கும். ஆனால் ஆண்டவர் படிப்படியாய் ஸ்டெப் பை ஸ்டெப் ரூத்தினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிக்கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. இந்த மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவரும் ருசிக்கணும். அந்த 4 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அது எப்படி அந்த மாற்றத்திற்குள்ளே அந்த சகோதரி கடந்து வந்தாங்க?
அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்குதோ, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ, அந்த 5 ஸ்டேஜஸில் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இது வெறும் அந்த சகோதரிகளுக்கு மாத்திரமல்ல, இது நம்ம சகோதரர்களுக்கும் அது பொருந்தும், வீட்லேயும் பொருந்தும், ஊழியத்திலையும் பொருந்தும். நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ரூத் 1ஆம் அதிகாரத்தில் 16 18 வசனம் முடிய தயவு செய்து வாசியுங்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் 16 18 வசனங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடே கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, அவளுடைய மன உறுதியை கண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நெயோமி மேலே நம்பிக்கை இருந்ததுனாலயா ரூத் வந்திருப்பாங்க? நெயோமிக்கு அவங்க மேலேயே நம்பிக்கை இல்லை. அவங்க வாழ்க்கையே மோசமாக இருக்குதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அவங்க வாயிலே அவங்களே சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் இது வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள நம்பி நீங்கள் போவீங்களா? அப்படிப்பட்டவங்கள நம்பி போக முடியுமா? சாத்தியமா? அது சாத்தியம் அல்ல. ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அங்கே தான் அவளுடைய ஆசீர்வாதத்தின் நிலை மாறுகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நவோமி கிட்ட ஒன்றுமே இல்லை. அவளே யாராவது ஏதாவது தயவு பண்ண மாட்டாங்களா? அவளே யாராவது இரக்கம் செய்ய மாட்டாங்களா? அவளுக்கே என்ன பொழப்பு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் முழிச்சுக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறா. இவ சொல்கிறா, அவளை பார்த்து, ரூத் சொல்கிறா நவோமியை பார்த்து, நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அல்லேலூயா. அப்போ என்ன இங்கே பார்க்கிறோம் இந்த வசனத்தில்? ரூத்து நகோமி நம்பியிருந்த தேவனை நகோமியை காட்டிலும் ரூத்து நம்பியிருந்தாங்க. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் நமக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அவங்க ஏன் உதவி செய்கிறாங்க, நமக்கு ஏன் அவங்க சின்ன ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க ஏன் நமக்கு சின்ன சின்ன ஹெல்ப்ஸை நமக்கு செய்கிறாங்க, நம்ம உடனே அவங்கள பார்க்குறோம், அவங்கள பிடிச்சிக்கிறோம். இவங்களால தான் எனக்கு இந்த உதவி கிடச்சிது, இவங்களால தான் எனக்கு அந்த உதவி கிடச்சிது, இவங்க தான் எனக்கு அதை செஞ்சாங்க, இவங்க தான் எனக்கு இதை செஞ்சாங்கன்னு சொல்லி நாம் அவர்களை நோக்கி நம்ம பார்க்குற அனுபவங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் நவோமி, இந்த ரூத் எப்படிப்பட்டவளாய் காணப்பட்டால், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அநேகர் மறந்துடுறாங்க அதை. ஏன் அவர்கள் உங்களுக்கு இந்த உதவியை செய்கிறாங்க? ஏன் அவர்கள் உங்களுக்கு இந்த கைமாற செய்கிறாங்க? அதை மறந்துடுறாங்க. ஏன்னா அந்த தேவன் இவர்கள் மூலியமாய் உங்களுக்கு அந்த உதவிகளை செய்கிறார். அல்லேலூயா. அதை மறந்துடுறாங்க. ஏன் எனக்கு இவங்க உதவி செய்யணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். why should one person do to another person? ஏன் ஒருத்தர் இன்னொருத்தர்? தேவன் அவர்களுக்கு இரக்கம் செய்ததுனால, தேவன் அவர்கள் மீது அன்பு செய்கிறதுனால அவர்கள் அதை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. நம்ம அதை புரிந்து கொள்ளணும். எனக்கு ஏன் இவங்க உதவி செய்கிறாங்கன்னா, தேவன் இவர்கள் மூலியமாக எனக்கு கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் நவோமி அந்த இடத்துல ரூத் புரிந்த, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அது வாயினால் அறிக்கை செய்கிறது ஒரு விஷயங்க. வாயினால் சொல்லலாம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நம்ம கூட இங்கே சொல்லுவோம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எல்லோரும் சொல்லாமா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் திரும்பி சொல்லுங்கள். எல்லோரையும் கொஞ்சம் எழுப்பி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. நல்லா கொஞ்சம் சத்தமாக எல்லோரும் பார்த்து சொல்லுங்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்.
யாரெல்லாம் சொன்னீங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் சொல்லலை ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆனால் ரூத்துனை பார்க்கும் பொழுது அவள் வெறுமனே விசுவாசிக்கல பிரியமானவர்களே. அவள் எதையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறான்னு பாருங்கள். எதையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கான். அவள் பிறந்த தேசம் இஸ்ரவேல் தேசம் கிடையாது. அவள் பிறந்த தேசம் என்னது? மோவாப் தேசம். விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ. ஷி வாஸ் அன் ஐடல் வர்ஷிப்பர். கிறிஸ்டியனாக இருந்தால் கூட பரவாயில்ல, யூதனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம சொல்லலாம் ஏதோ அவங்க விசுவாசிச்சிட்டாங்க. நம்ம சொன்னது கிறிஸ்டியனாக இந்த சபையில் தான் அந்த சபை போகும்போது ஒன்றும் பெருசாக நமக்கு அது டிஃப்ரென்ஸாக நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இந்த ரூத் எப்படிப்பட்டவளா? விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த யூத ஜனங்களுக்கு அருவருப்பாய் எண்ணப்பட்ட ஒரு இடத்திலிருந்து வருகிறாள். அவளுடைய சொந்த தேசத்தை விட்டுட்டு வரா. அவங்க அப்பா அம்மா இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வரா. அவளுக்கு இருந்த உறவுகள், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அவளுக்கு இருந்தாங்க எல்லா வசதிகளை விட்டுட்டு யாரை நம்பி வரா? நவோமியை நம்பி இல்லை. ஹல்லேலூயா. நவோமி நம்புகிற தேவனை நம்பி ரூத்து எல்லாவற்றையும் விட்டு கடந்து வருகிறாள். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையாகவே ஆண்டவர் மீது அவள் வைத்திருந்த விசுவாசத்தின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாகவே சொல்லணும்னா உண்மையான விசுவாசி ரூத்து தான். ஆமென். உண்மையான விசுவாசி ரூத்து தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம கேத்தலிக்லேருந்து இங்கே வர்றதோ, இந்த இதுலேருந்து அந்த சபைக்கு போகிறதோ அது வேற விஷயம். அதுவும் ஒரு ஆண்டவருடைய நடத்துதல், ஆண்டவருடைய கிருபை. ஒரு சகோதரி வாழ்க்கையை இழந்து ஒன்றுமில்லாமல், கணவனை இழந்து ஒன்றுமே இல்லாமல், வழி இல்லாமல் அவள் தேசத்தில் இருக்கும்போது நேச்சுரலாக என்ன யோசிப்போம்? எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன், எனக்கு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இங்கே தான் எனக்கு ஒர்க் இருக்குது, இங்கே தான் எனக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, இங்கே தான் எனக்கு ஏதாச்சும் ஒன்று தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் நிறைய தாட்ஸ் அவளுக்குள்ளே வந்திருக்கணும். ஆனால் அவளுடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது ஒரு மகா பெரிய ஆச்சரியமான விசுவாசமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவள் எப்படி கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு ரூத்தின் இடத்துல காணப்பட்டது. ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற வரைக்கும் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நேரம் வரும் பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த தேவனை பின்பற்ற அந்த சகோதரி ஆயத்தமாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆமென். அதுதான் அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். எல்லாம் சொல்லுங்கள், எது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு? ஆண்டவரை முழுமையாய் பின்பற்றினது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நான் இங்கேயே இருக்கிறேன், நீங்கள் மட்டும் போங்க, நான் இங்கேயே இருந்து ஆராதிச்சுக்கிறேன், நான் இங்கேயே இருந்து வணங்கிக்கிறேன், இங்கே என்னோடய சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க, என்னுடைய உறவுகள்லாம் இருக்கிறாங்க, வேலை இங்கே தான் இருக்குது. நோ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு உறவுகள் தேவையில்லை, எங்கள் அம்மா அப்பா தேவையில்லை, நீங்கள் வணங்குகிற தேவன் எனக்கு தேவை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 1வது வசனம் கூறுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று சொல்லணும். என்னங்க ரூத் அனுபவித்தா வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன அனுபவித்தா? ஏதாவது ஒரு ஜபம் கேட்டப்பட்டுச்சா? இல்லையே. கணவனை இழந்துல நிற்கிறாவ. ஏதாவது ஒரு விதத்தில் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தாளா? இல்லையே. அவள் வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவளாய் காணப்பட்டா. ஆனால் அந்த ஒரு எம்டியான சூழ்நிலையில், ஒரு வெறுமையான சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை அவருடைய வாழ்க்கையில் காண்பிக்கலை. இன்னும் ஒரு ஜபத்திற்கு பதிலளிக்கலை. எதுவும் பெரிய அற்புதங்கள் நடக்கலை. ஆனால் அந்த வெறுமையான சூழ்நிலையில் ஆண்டவரை அவள் முழுமையாக ஏற்றுக்கொண்டாள். இன்றைக்கி எல்லாம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில், ஆனால் தேவனை பின்பற்ற முடியாத சூழ்நிலைகள். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் பெருசா, ரூத் விசுவாசம் பெருசா? யார் விசுவாசம் பெருசு? ரூத் விசுவாசம் பெருசு. இப்போ நமக்கு புரியுது ஏன் அவ தாவீது ராஜா அவருடைய வம்சத்தில் பிறந்தார்னு. இப்போ புரியுது ஏன் மெஸ்ஸியா
அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வரலாற்றில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லிட்டு விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. பிறப்பினால் அல்ல, தகப்பன் தாயினால் முடிவுகள் அல்ல. அவ எப்படி ஒரு இயேசுனுடைய ஒரு வரலாற்றில் வந்த ஒரு சகோதரியாய் விசுவாசம், அவளுக்குள் இருந்த ஒரு விசுவாசம் அவளை அப்படியான ஒரு பெரிய இடத்திற்கு எடுத்து சென்றதாய் காணப்படுகிறது. உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உன் வாழ்க்கையில காண்பாய் என்று சொல்லுகிறார். நீ விசுவாசிக்கிறதன்படியே உனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ எவ்வளவு விசுவாசிக்கிறியோ அதன்படி உனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. அதைத்தான் இந்த சரித்திரத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வர ஆபிரகாமை நம்ம பார்க்கணும். ஆபிரகாம் எப்படி புறப்பட்டு வந்தாரோ அதே போலத்தான் ரூத்தும் புறப்பட்டு வந்திருக்கிறான். ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? அல்லேலூயா. அந்த ஆதியாகமம் 12 1-2 வசனங்களை சொல்லுது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. ஏன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்? தன் தகப்பனுடைய வீட்டை, தன் தேசத்தை அவர் விட்டு எங்கே போகிறோன்னு தெரியாமல் புறப்பட்டு வந்தாராம். அதுதான் விசுவாசத்தின் வெளிப்பாடு. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் முதல்ல நமக்கு காட்ட போகிறது இல்லை. நீ இப்படி லெஃப்ட் டர்ன் எடுக்க போகிற, ரைட் டர்ன் எடுக்க போகிற அப்படிலாம் காட்ட போகிறது இல்லை. ஆண்டவர் முதல்ல விசுவாசத்தில் நீ உள்ளே வரணும். அல்லேலூயா. நான் அற்புதம் நடந்தால் தான் உள்ளே வருவேன், இந்த சேஞ்ச் வந்தால் தான் உள்ளே வருவேன், இதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் தான் உள்ளே வருவேன். நீ ரூத்தை ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை ஒரு நிறைவாய் மாறினது எப்படி? அவருடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்து வெளியே வந்ததுனால தான் அந்த வசனம் கூறுகிறது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ரூத்துக்குள்ளே காணப்பட்ட மன உறுதி இந்த காலை வேளையில் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் ரூத்துக்கு நடந்த கடைசி முடிவை பார்க்கிறோம். யோசேப்புக்கு நடந்த கடைசி முடிவை பார்க்கிறோம். தானியலுக்கு நடந்த கடைசி முடிவை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த பாதையில் அவர்கள் கடந்து சென்று அந்த இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். அல்லேலூயா. யாருமே ஓவர் நைட்டில் போய் தானியல் தேசத்தின் அதிபதியாகி மாறலை. ஓவர் நைட்டில் ராத்திரி பொழுதில் போய் யோசேப்பு திடீரென்று ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் போகல. 13 வருஷம் அவன் அப்படியான ஒரு பாதையிலே கடந்து போக வேண்டியதாய் காணப்பட்டது. ஆபிரகாம் 25 வருடம் அந்த பாதையில் போக வேண்டியதாய் காணப்பட்டது. தாவீது அப்படியான பாதையில் போக வேண்டியதாய் காணப்பட்டது. ஆனால் கடைசியில் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்மளுடைய விசுவாசம். முதல்ல அவள் வாயினால் அறிக்கை செய்தால் செயலில் வெளிப்படுத்தினார். ஆமென். நம்ம வெறும் வாயினால் சொல்கிறோம், ஆனால் செயலில் நம்முடைய விசுவாசம் வெளிப்படணும். கொஞ்சம் யோசித்து பார்த்தா வாயில் சொல்கிறது ஈஸி, இங்கே சர்ச்சுக்குள்ளே சொல்கிறது ஈஸி. ஆனால் உண்மையாகவே ரூத்தை போல் நீங்கள் எத்தனை பேர் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்ற போகிறோம்? அல்லேலூயா. அப்படி நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. யாக்கோபு புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 17-18 சொல்லுகிறது, அப்படியே விசுவாசம் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. There is nothing called faith without works. ஒரு விசுவாசம்னாலே பார்க்குறோம், நோவா என்ன பண்ணுறார்? பேழையை கட்டுறார். ஒரு விசுவாசம்னாலே
தன்னுடைய குடும்பத்தையும் இனத்தையும் தேசத்தையும் விட்டு வருகிறது ஒரு விசுவாசம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நாம் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி மனமாற்றம் ஏற்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. Do you have that faith? உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதா? இல்லை வாயினால் சொல்லுவாங்க, சும்மா வாயிலே வடை சுடுறான் இவன், வாயிலே என்ன பண்ணுறாரு, வடை சுடுறாரு. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? வாயிலே வடை சுடுறோம். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். கிரியில்லாத விசுவாசம் செத்தது. ஆமென். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு சின்ன அசைவு உங்களுக்குள்ளே ஏற்படணும். இன்றைக்கி ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்கன்னா ரூத்தை போல் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். ரூத்தை போல் விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகணும். அந்த எல்லாருக்கும் ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரூத்து புறப்பட்டு வரும்போது, என்ன இந்த பொண்ணு நம்ம ஊரில் பிறந்து நம்ம ஊரில் வளர்ந்து நம்ம விக்கிரங்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடின பொண்ணு, விக்கிரகங்களை வணங்கின பொண்ணு, திடீர்னு பார்த்தா நம்ம எல்லாருமே வேண்டான்றா, நேராக ஏதோ இஸ்ரவேலுக்கு போகிறாளாமே, பெத்லஹேமுக்கு போகிறாளாமே, பைத்தியமாக இருப்பா போல இருக்கு அப்படின்னு ஊரே சிரிச்சிருக்கோம் அவளை பார்த்து. யார் சிரித்தாங்களோ யார் நகைத்தாங்களோ அவளுக்கு அது கவலை இல்லை. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட அவள் ரொம்ப இணைக்கப்பட்டவளாய் அவள் காணப்பட்டாள். அல்லேலூயா. தன்னுடைய மன உறுதியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீங்கள் மனது உறுதியாய் ஆண்டவரை பின்பற்றி வரும் பொழுது, இவர்தான் தேவன், இவர்தான் என்னுடைய இரட்சகர், இவர் சொல்கிறது தான் நான் செய்வேன், இவர் தான் என்னுடைய எஜமானன், இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஒரு சத்திய வார்த்தை, அவர்தான் வழி சத்தியம் ஜீவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முழுமையாய் மன உறுதியாய் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் அந்த மன உறுதியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆமென். இரண்டாவது காரியமாய் ரூத்தினுடைய வாழ்க்கையில், ரூத் 2வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. ரூத்து 2:17. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமியார் பார்த்தாள். தான் திருப்தியாக சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். ஆமென். ஆமென். அதே ரூத் 2வது அதிகாரத்தில் 6-7 வசனங்கள், அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியின் கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை, அறுக்கிறவர்கள் பிறகே அரிகட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கு கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனம் கூறுகிறது அவள் எப்படிப்பட்டவளாய் காணப்பட்டாலாம்? ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாய் காணப்பட்டாள். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சும்மா யாரையும் வந்து உடனே ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாய் ஆண்டவர் பாருங்கள். ஸ்திரீகள் வந்து நான் யோசிச்சு பார்த்தேன், ஸ்திரீகள் வேலைக்கு போகிறத பற்றி ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆண்டவர் அதை கனம் பண்ணுறாரு. அல்லேலூயா. அதுதான் வேதத்தில் லிடியாவை பார்க்கணும். அப்படி பல பேரை நம்ம பார்க்கும் பொழுது தொற்காலை பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஆண்டவர் நமக்கு அந்த வாசலையும் திறந்திருக்கிறாரு, போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார் என்றால் நம்ம அதை செய்யலாம். அல்லேலூயா. ஆனால் பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த இடத்துல அவளுடைய முயற்சிகளை, அவள் காலையிலே வந்து கொஞ்ச நேரம்தான் பிரேக் எடுத்தாலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாலாம், தொடர்ந்து அவள் வேலை செய்து கொண்டு இருக்கிறதை அவள் போய் தம்பட்டை அடிக்கலை. அங்கே பார்த்துக்கிட்டு இருங்க, வெகு நாட்களாக பார்க்குறாங்க. வர்றா, காலையிலே வர்றா, நம்மளுக்கு முன்னாடி வந்துடுறா, வந்துட்டு என்ன பண்ணுறா, அவங்க பண்ணும் போது பின்னாடியே வந்து சிந்துனது செதறினது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டு போகிறா. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் போய் அந்த வெயிலில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறா. திரும்ப வந்து பார்த்தா திரும்ப வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா.
ரொம்ப ஒரு கடுமையாய் உழைத்த ஒரு சகோதரியாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவளுக்கு கொடுத்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம செய்கிற அந்த கொஞ்ச காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறவராய் காணப்படும். இதிலேருந்து நம்ம அதை தான் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. வாட் எவர் மே பி அவர் ஒர்க், நம்ம வெளியில் செய்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை ஆலயத்தில் செய்கிற வேலையாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அதை பார்க்குறார். இந்த சகோதரி, இந்த ரூத் காலையிலே வர்றா, நமக்கு முன்னாடி எப்படி எந்திரிச்சு வர்றா அப்படின்னு அவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல, எல்லா நாளும் காலைல பார்த்தா டைமுக்கு வந்து நிற்கிறாங்க. நம்ம பண்ணும்போது நம்ம பின்னாடியே வந்து அடுக்குன்னு ஏதோ ஒரு வேலை பார்க்குறா. கொஞ்சம் நேரம் தான் போய் ரெஸ்ட் எடுக்கிறா, திடீர்னு வந்து பார்த்தா நம்மளோட அதிகமாக வேலை செய்கிறா இவ. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா அந்த சகோதரி வர்றாங்க, காலையிலே வர்றாங்க, நம்ம காட்டிலும் வேலை செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்களை காட்டிலும் அவங்க அதிகமாக வேலை செய்கிறாங்க. அதை பார்த்து அவர்கள் வந்து சாட்சி கொடுக்கிறார்கள், எப்படி இந்த அம்மா இந்த சகோதரி இப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அதை ஆண்டவர் கனப்படுத்தின தேவனாய் காணப்படுகிறார் இல்லையா? ஆண்டவர் அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் பார்க்குறார். பிரியமானவர்களே, நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் வாட் எவர் இட் மே பி, வாட் எவர் யூ டூ இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். தேவனுக்கு மகிமை உண்டாகும் வகையில் அதை செய்யணுமா? எப்படி செய்யணும்? செய்கிறத தேவனுக்கு மகிமை உண்டாகணும். நம்மளை செய்கிற வேலையை பார்த்து இவங்க எல்லாம் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. என்ன உழைப்பு, என்ன கஷ்டம், என்ன நெருக்கடி, இப்படி வேலை செய்து காரியங்களை செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் அந்த வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வாதம். சிலர் செய்யும் பொழுதே பார்த்திங்கன்னா, சின்ன வேலையாக இருந்தாலும் அவங்க செய்யும் பொழுது ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். அது பார்த்துருக்கீங்களா? சிலர் செய்யும் பொழுதே பார்த்திங்கன்னா ரொம்ப ரசித்து ருசித்து அப்படி செய்வாங்க. அப்படி யாராவது அவங்க தெரியுமா? ரசித்து ருசித்து செய்கிறவங்க. சிலர் ஏன்டா செய்கிறோம், எதுக்குடா செய்கிறோன்னு தெரியாமல் எதையோ ஒன்று செய்வோம் அப்படின்னு நினச்சி செய்வாங்க. பார்த்துருக்கிறீங்களா அப்படி யாரையாவது? நீங்களே அப்படி இருந்திருப்பீங்க ஒரு காலத்தில். இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. ரசித்து ருசித்து நம்ம சமைக்கிறவர்களாக இருந்திருப்போம். அல்லேலூயா. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கூட வந்து என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், 6 பேர் ஒரு ரூமில் இருந்தோம். நான் சொன்னேன், நான் தான் எங்கள் ரூம்லே ரொம்ப அற்புதமாக சமைக்கிற ஆளுன்னு. அது என்னமோ ஒரு ஃபோன் காலில் நான் சொல்லிட்டேன். இவன் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வந்தால் ஏதோ ஒன்று கலெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் 2 பேர் போனோம். எல்லோரும் முன்னாடி வச்சுக்கிறேன், இவங்க தான் ரொம்ப நல்லா சமைப்பாங்களே அப்படின்னோட எல்லோரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க அங்கே. ஏன்னா அவங்களுடைய பார்வையில் நான் வந்து சாதாரண குக்கு மாதிரி தெரிஞ்சு, என் பார்வையில் நான் ரொம்ப அருமையான குக்கு மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்குது. அல்லேலூயா. சிலர் செய்யும் பொழுது அப்படி ரசித்து ருசித்து அவர்கள் செய்கிறாங்க. ஆமென். சிலர் செய்யும் பொழுது அசதியாய் செய்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதையெல்லாம் பார்க்கிறாரு. ஆமென். கர்த்தர் இதெல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் நம்ம செய்கிற எல்லா வேலைக்கும் ஆண்டவர் வந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, யாக்கோபு பாருங்க, அவன் வந்து நித்திரை கொள்ளும் பொழுதும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? யாக்கோபினுடைய மந்தையை அவர் கவனிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம வேலையை விட்டு போயிட்டாலும், நம்ம தள்ளி போயிட்டாலும் ஆண்டவர் நம்மளுடைய வேலைகளை அவர் பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. காட் வாட்சஸ். இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறானே, நைட் அண்ட் டே போய் வேலை செய்கிறானே, எவ்வளவு சிரமப்படுறான் குடும்பத்திற்காக, தன்னுடைய சகோதரிகளுக்காக எவ்வளவு சிரமப்படுறான், தன்னுடைய தகப்பன் தாய்க்காக எவ்வளவு சிரமப்படுறான் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அது உலகம் பார்க்காம இருந்தாலும் லாபான் ஏமாற்ற முயற்சி செய்கிறாரு. யார் ஏமாற்ற முயற்சி செய்தாலும், யார் நம்மளை வந்து திசை திருப்ப முயற்சி செய்தாலும், நம்மை காண்கிற தேவன் நம்முடைய வேலைகளை காண்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார் அந்த வசனத்தில், ஆதியாகமம் புஸ்தகத்தில் 31வது அதிகாரத்தில் 42வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஆதியாகமம் 31:42. ஆதியாகமம் 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எதை பார்த்தாரா? எதை பார்த்தாரு?
அவனுடைய முயற்சிகளை அதை ஆண்டவர் பார்த்து இவனை என்ன பண்ணார்? ஆண்டவர் கடிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்களை, ஊழியங்களை மட்டும்தான் ஆண்டவர் பார்க்குறான். ஆண்டவர் நம்ம கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. அது ஊழியமாக இருக்கலாம், வீட்டில் செய்கிற காரியமாக இருக்கலாம், வெளியில் செய்கிற காரியமாக இருக்கலாம். காட் வாட்சஸ் எவ்ரிதிங் தட் வி டூ. எல்லாவற்றிலும் அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில், யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அவர் கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தபடியினால நீ அநேகத்திற்கு அதிபதியாய் மாறுவாய். இது ரூத்தினுடைய வாழ்க்கையில் பொருந்துமா இல்லையா? அவள் கொடுத்ததில் உண்மையாக இல்லைன்னா அவளை போய் போவாஸ் அவ்வளோ பெரிய சொத்து வச்சுருக்கிறாரு, அதுக்கு அதிபதியாக மாற்றுவாரா ஆண்டவர்? மாற்றுவாரா? போனால் என்ன இருக்கும்? அப்படி ஒரு ஸ்திரியை கொண்டு போய் போவாஸோட சேர்த்துருந்தா என்ன இருக்கும்? இருந்த சொத்து கரைஞ்சு போயிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுறாரு? வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஷி பில்ட்ஸ் த ஹவுஸ். பிரியமானே, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் சகோதரிகளாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவர்களாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம ஊழியத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் பார்த்து அதற்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் வேலை கிடைச்சா நம்ம ஊழியத்தை டவுன் பண்ணிடுவோம், இல்லை வேலை கிடைச்ச ஆலயத்துக்கு வர்றதை டவுன் பண்ணிடுவோம். ஏதாவது ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். ஹல்லேலூயா. ஆனால் எப்பொழுதும் சின்சியராக, ஃபெய்த்ஃபுல்லாக ரூத்தை போல் நம்ம காணப்படும் பொழுது ஒரு மகா பெரிய மேன்மைக்கு ஆண்டவர் நம்மளை எடுத்து செல்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸோ நம்ம எப்போவுமே ஆண்டவருடைய காரியங்களை அசதியாய் நம்ம செய்யக்கூடாது. ஆமென். அதை உண்மையாய் செய்யணும். ஆண்டவர் சொல்கிறார், அசதியாய் அவருடைய காரியங்களை செய்கிறவன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அது எதுக்கு நமக்கு? ஹல்லேலூயா. உலகத்தின் காரியங்களை அசதியாக செய்தால் கூட ஆண்டவர் சபிக்கப்பட்டவர்னு சொல்லலை. ஆண்டவருடைய காரியத்தை நம்ம அசதியாக செய்யும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம எதை செய்தாலும் பரவாயில்ல, வாட் எவர் இட் மே பி, சின்னதோ பெருசோ, பி சின்சியர், பி ஃபெய்த்ஃபுல், பி ஹார்ட் ஒர்க்கிங். அதில் அதிகமாய் உழைக்கிறவர்களாய் நம்ம காணப்படும் போது கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் ரூத் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். ரூத் 2:18. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை பார்த்தா சாதாரணமாக நமக்கு தெரியுது. இப்போ அவன் நினச்சிருக்கலாம், என்னுடைய லைஃபுக்கு ஒரு சேவிங்ஸ் வேணும், அப்படி யோசிச்சுருக்கணும். கரெக்டாக? நானே இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், நான் என்னோடய லைஃபுக்கு சேவ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் பேங்க் பேலன்ஸை க்ரியேட் பண்ணணும், நான் ஒரு இது வாங்கணும் அப்படின்னு நினைக்காம அவளை என்ன பண்ணாலாம், அவளை அந்த இடத்துல சம்பாதித்த காரியங்களை எடுத்து கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறா? மாமியார்கிட்ட. எப்படிங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதத்தில் நடக்குது பிரியமானவர்களே. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். பார்த்தா அவள் எடுத்து வந்து கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் அவள் அங்கே சாப்பிட்ட ஸ்பெஷல் ஏதோ ஃபுட்டு சாப்பிட்ருக்குறா. அவள் சாப்பிட்டுட்டு அவள் என்ன பண்ணுறா, கொஞ்சத்தை பேக் பண்ணி அவள் மாமியாருக்கும் எடுத்து வரா. ஹல்லேலூயா. ஆமென். இது ஒரு பெரிய ஒரு குணாதிசயம். ஆமென். புதுச மாமியாரெல்லாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் இப்படியான ஒரு காரியத்தை, அப்போ என்னதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம முதல்ல கவனிக்கணும். அவன் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள என்ன பண்ணணும்? கவனிக்கணும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளை சுற்றி இந்த மாதிரி இயலாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க, நம்மளை முடியாதவங்க எத்தனையோ, தேவையுள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவர்களை நாம் கவனிக்கிறவர்களாயும் நம்ம காணப்படணும். ஹல்லேலூயா. அவர்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இந்த நாட்களில் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு எதுவும் அவர்களால் எதுவும் ஆக போகிறதில்ல. பட் நாம் இருந்தாலும் நெயோமியை வச்சு என்ன ஆக போகுது? நெயோமியை வச்சு என்ன ஆக போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா வாழ்ந்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, 2 பிள்ளையை பெற்றாங்க, ஓகே, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னு அவங்க அப்படியே விட்டுட்டு போகாமல், அவங்கள தனியாக ஏதோ ஓல்டேஜ் ஹோமில் போடாமல் அவங்கள கூடயே வச்சுக்கிட்டு அவங்களையும் வந்து போஷித்து அவங்களுக்கும் பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த சகோதரி கொடுக்கிறவளாய் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. ஷி கேர்டு. அன்பாய் அவள் வெளிப்பட்டது.
ஆண்டவர் அதையும் பார்த்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அந்த சின்ன ஒரு காரியம்தான். நாம் சின்ன விதத்தில் தான் ஆண்டவர் நம்மளே ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சில சின்ன கம்மியாக இருக்கும் போது நிறைய செஞ்சுருப்போம். ஆனால் நம்ம அதிகமாய் வளரும் பொழுது நம்ம செய்கிற காரியங்கள் குறைந்திருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? அப்போ நிறைய ஏதோ முயற்சிகள்லாம் பண்ணி வேர்வை சிந்தி எதேதோ பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் இவங்களுக்கு ஹெல்ப்னு நம்ம பண்ணியிருந்திருப்போம். ஆனால் இப்போ நிறைய வசதிகள் வந்திருக்கும். ஆனால் நம்ம யாருக்குமே எதுவும் ஹெல்ப் பண்ணாமல் நம்ம நாட்கள் கடந்து போய் கொண்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்படி நடக்குதா? ஆமென். உன் வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குற. நீ எவ்வளவு தூரம் கேர் பண்ணுற இன்னொருத்தருக்காக, நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஆண்டவருக்காக, நீ எவ்வளோ பேருக்கு உதவி செய்கிற, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் போவாசை நோக்கி ரூத்தை நடத்தினவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. போவாசே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீ உன் மாமியாரை எப்படி நடத்துகிறேங்கிறத ஊரே பேசுதுன்றார். அல்லேலூயா. சிலர் நம்மளே தம்பட்டை அடிப்போம், அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த வசனத்தில், போவாஸ் சொல்கிறார், நான் ஊர் முழுக்க கேள்விப்படுறேன். என்ன கேள்விப்படுறேன்? நீ எப்படி நடத்தின அப்படிங்கிறத, உன்னுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது, அதை நான் பார்த்து அதை எல்லாரும் ஊர் முழுக்க பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். ஆமென். நம்முடைய குடும்பத்தில் சில தேவைகளாக இருக்கலாம், ஊழியத்தில் சில தேவைகளாக இருக்கலாம். பாருங்கள், அந்த மினிஸ்ட்ரி இந்த மிஷன் காரியங்களை வாசிக்கிறார்கள். ஹெய்ட்டி, டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கு, ஸ்ரீலங்கா, இந்தியா, நிறைய தேசங்கள், ஆஃப்ரிக்கா, எங்கெங்கேயோ காரியங்களை செய்கிறாங்க. எத்தனை பேர் நம்ம அவர்களை நினைவு கூறுகிறோம்? நம்ம அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு வேளை உணவுன்னு சொல்லி பார்க்கும்போது $2 தான் தேவைப்படுது. ஸ்பெஷல் ஃபுட்னா $2 போதும். அதில் அங்கேருந்து சில நேரத்தில் மெசேஜ் அனுப்புவாங்க, ஹெய்ட்டிலேருந்து, எங்களை மறந்துட்டிங்களான்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவாங்க. அப்படிலாம் நம்மளை எதிர்பார்க்குறாங்க பிரியமானவர்கள். நம்ம ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு, நமக்கு எல்லாம் ஈஸ்டர் ஸ்பெஷலாக இருக்குது, பர்த்டே ஸ்பெஷலாக இருக்குது, நமக்கு எல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது. ஆனால் நமக்கு பார்த்தா, அவங்களுக்கு பார்த்தா எல்லா நாளும் ஒரே களியாக தின்ன வேண்டியதாக இருக்குது. களி பிடிக்குமா எத்தனை பேருக்கு? எனக்கு சின்ன வயசில் களியே பிடிக்காது. இப்போ பார்த்தா களி சத்து போல் இருக்குது. அல்லேலூயா. பிரியமாலே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு நம்ம உதவி செய்கிறோம்? அந்த காலை வேளையில் எத்தனை பேரை நம்ம நினைக்கிறோம்? ரூத் தனக்கே ஒன்றும் இல்லை, பட் ஷீவாஸ் அந்த ஏழை விதவை எப்படி 2 காசை காணிக்கை பெட்டியில் போட்டாங்களோ அதை ஆண்டவர் ஆச்சரியமாய் கனம் பண்ணினார். அல்லேலூயா. தன்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஆனால் எல்லாவற்றையும் அவள் காணிக்கையாக கொடுத்தாள் என்று சொல்லி. இங்கே ரூத்தினிடத்தில் சேவிங்ஸே இல்லை, ஆனால் அவள் எல்லாவற்றையும் அவர் பகிர்ந்து கொடுத்து வாழுகிற ஒரு சகோதரியாய் காணப்பட்டாள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்குறோம் இந்த காலை வேளைன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். யாராவது ஒருத்தர் இந்த 6 மாதத்தில் நான் இவர்களை நினச்சேன், இவர்களுக்கு உதவி செய்தேன், இல்லை ஹெய்ட்டியில் செஞ்சேன், அங்கே செஞ்சேன், இங்கே செஞ்சேன், ஏதாவது நம்ம சொல்கிறோமா? நம்ம ஏதாவது சாட்சி அப்படி கேள்விப்பட்டோமா? சாட்சியே நான் கேள்விப்படல. அல்லேலூயா. நம்ம அந்த செஞ்சார் ஆண்டவர், அதை கொடுத்தாரு, வீட்டை கொடுத்தாரு, காரை கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நம்ம அப்படி ஒரு காரியத்தை நம்ம மேபி நீங்கள் செய்கிறீங்க, வெளியில் சொல்லாமல் இருக்கலாம் மேபி, பட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுகிறதாய் காணப்படும். நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும் மற்றவங்க. இவர்கள் எப்போவுமே உதாரத்துவமாக ஏழைகளுக்கு உதவி செய்கிறவங்க, இவங்ககிட்ட போய் கேட்டால் ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே சாட்சி கொடுக்கணும் நம்மளை குறித்து. இவங்ககிட்ட கேட்டால் எதுவும் கிடைக்காதுங்க அப்படி நம்மளை பார்த்து நினைக்கக்கூடாது யாரும். அல்லேலூயா. அப்படி யாராவது நினைப்பாங்க நம்மளை பார்த்து, அவங்ககிட்ட கேட்டு என்னத்தை பண்ணுறது, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க இவங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம உதவி செய்கிற உதாரத்துவ கரம் உள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. 4வது காரியமாக ரூத் 3வது அதிகாரத்திலே 5-6 வசனத்தை வாசிங்க. ரூத் 3:5-6. அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போதும் மகளே,
நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நற்குணம் எப்படி இருந்ததா? முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் எப்படி இருந்தது? அது இன்னும் கொஞ்சம் மேலானதாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, அவளுடைய உமன் ஆஃப் நோபல் கேரக்டர் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்போ போவாஸ் அதை அவரே அந்த வசனத்தில் அவர் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு? நான் என்னை காட்டிலும் ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, என்னை காட்டிலும் இளமையானவர்களாக இருக்கிறாங்க, நீ என்ன பண்ணல? அவர்கள் பின்னால் போகாமல் நீ ஆண்டவருக்காய் நீ காத்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீ செய்ததை ஆண்டவர் என்ன சொல்கிறார் அந்த போவாஸை? நீ மேன்மை உள்ளவள் என்று சொல்லி. ஆமென். யூ ஆர் அ உமன் ஆஃப் நோபல் கேரக்டர். அல்லேலூயா. அப்போ பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவர் நம்ம எவ்வளோ உத்தமமாய் நடந்து கொள்ளுகிறோம், எவ்வளோ பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுகிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். சில வேளையில் பார்த்தா கணவனுக்கு தெரியாமல் இப்போ இன்னைக்கு இந்த நாட்களில் அதிக குழப்பங்கள் ஏற்படுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஏன் ப்ராப்ளம் வருது? இவங்க ஒரு ஃபோனில் தனியாக ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க, அவர் ஒரு ஃபோனில் தனியாக ட்ராவல் பண்ணுறாரு. அல்லேலூயா. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல, அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு இவங்களுக்கு தெரியறதில்ல. அல்லேலூயா. ஆனால் இவர் சொல்கிறாரு, நீ பழைய உத்தமத்தை காட்டிலும் இப்போ இன்னும் உத்தமமாக இருக்கிறாய் என்று சொல்லி போவாஸ் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய வெளி தோற்றத்தை பார்க்கல, வெளி தோற்றத்தில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல, அவளுடைய குணத்தை போவாஸ் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? கணவனை பார்த்து உங்களுக்கு அவரை மாதிரி பண்ண முடியலை, அவரை மாதிரி சம்பாதிக்க முடியல, அவரை மாதிரி பேச முடியல, வெளி தோற்றத்தை பார்த்து அவரை நம்ம குறைபிடிப்போம். அல்லேலூயா. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா அவர் உத்தமமாக இருக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுவார். ஆமென். நம்ம சில நேரத்தில் மனைவியை பார்த்து நீ அதை மாதிரி பண்ணுறதில்ல, இதை மாதிரி பண்ணுறதில்லைன்னு சொல்லி நம்ம சில வேளையில் குறைபிடிப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா அவங்க உத்தமம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். நம்ம கவனிக்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. எந்த நேரமும் நம்ம வெளி தோற்றத்தையே பார்த்து கம்பேர் பண்ணி திட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. சிலர் எந்த நேரமும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதில்ல, அவங்கள மாதிரி நீங்கள் பாடுறதில்ல, அவங்கள மாதிரி நீங்கள் ஜெபிக்கிறதில்ல, அவங்கள மாதிரி நீங்கள் பேசுகிறதில்ல, அவங்கள மாதிரி அதை பண்ணுறதில்ல, இதை பண்ணுறதில்லன்னு அவர் பார்த்தா உண்மையாகவே மனசுக்குள்ளே ரொம்ப உத்தமம் உள்ள ஒரு மனிதனாக இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாக இருப்பார். சில காரியங்களை அவரால் செய்ய முடியுது, செய்கிறார், சில காரியங்களை செய்ய முடியல. அல்லேலூயா. அதுபோல தான் ஆண்டவர் சொல்லார், நீங்கள் ஒருவரை ஒருவர் குறைபடிக்காமல் என்ன பண்ணணுமா, நம்மளுடைய மனசு எவ்வளோ உத்தமமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் தனிப்பட்ட ஜீவியத்தில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், என்னுடைய ப்ரைவேட் லைஃப்பில் என்ன பார்க்குறேன், என்ன கவனிக்கிறேன், அதை ஆண்டவர் கவனிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஏன் போவாஸை ரூத்தினுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தார்? அவள் உத்தமம் உள்ளவளாய் காணப்பட்டாள். ஏதோ சின்ன பசங்க பின்னாடி போகாமல், வாலிபர்களோடு போகாமல், அங்கே போய் கதை அடிக்காமல், இங்கே போய் கதை அடிக்காமல், அதை பார்க்காம இதை பார்க்காம அவள் உத்தமமாய் நடந்து கொண்டதை போவாஸ் பார்க்கிறார். அல்லேலூயா. அதை கர்த்தர் பார்க்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாய் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த 3வது அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன். அதில் நெயோமி ரூத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. நீ இப்படி போய் இந்த காரியத்தை நீ இப்படி செய் என்று சொல்லி அவளிடத்திலே அவள் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. அப்போ அவள் என்ன பண்ணுறா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை எப்படி செய்ய போகிறேன். இந்த வசனம் தெரியுமா இருக்காது? ரூத்திலே வாசிங்க, 4:5. யாராவது ஒருத்தர் வாசிங்களா அதை? அமேன், அமேன், அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த சகோதரி கொடுத்த ஆலோசனையை ரூத் என்ன பண்ணாங்களாம்? ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நான் செய்கிறேன்.
நான் யோசித்து பார்த்தேன், நெயோமி என்ன சாதிச்சிட்டாங்கன்னு. நெயோமி சொல்கிறத கேட்டு நம்ம எல்லாம் சாதித்தவங்க சொன்னாலே கேட்க மாட்டாங்க நிறைய பேர். அனுபவப்பட்டவங்க சொன்னாலே நிறைய நேரம் நம்ம கேட்க மாட்டோம். ரட்சிக்கப்பட்டவங்க சொன்னாலே நம்ம நிறைய நேரம் கேட்க மாட்டோம். இந்த சகோதரி வந்து எல்லாத்தையும் இழந்து வேஸ்ட்டாக எம்டியாக இருக்கிற சகோதரி சொல்கிறாங்க, நான் இதெல்லாம் சொல்ல நீ இப்படி செய்யணுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதன்படி செய்ய போகிறேன். ஐ வில் டூ வாட் எவர் யூ சே. அல்லேலூயா. என்ன ஒரு இருதயம் அந்த சகோதரிக்கு, ரூத்துக்கு. அன்னைக்கு மாத்திரம் கொஞ்சம் உதாசீனப்படுத்திட்டு, இவளே வேஸ்ட்டு, இவளே ஒன்றும் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகாமல் கிடக்கா, இவ எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி போயிருந்தால் என்ன இருக்கும்? அன்றைக்கி போவாஸ் கிடச்சிருக்காது வாழ்க்கையில். அல்லேலூயா. சின்ன ஒரு காரியம்தான் பிரியமான ஆண்டவர் சொல்லுகிற சின்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அந்த காரியம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக நம்மளை எடுத்து செல்லுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் ஆண்டவர் எப்போ திறந்தார் ரூத்தினுடைய வாழ்க்கையில்? ஒவ்வொரு படிப்படியாய் பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருந்ததுனால ஆண்டவர் வாசலை திறக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சவுல் கீழ்ப்படியாமையினாலே தன் ராஜ்யபாரத்தை இழந்து போனால், ரூத்து கீழ்ப்படிந்து ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. தாவீது பாருங்க, ஆடு மேய்த்து கொண்டு இருந்தார். அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ போய் உன் சகோதரனை விசாரின்றாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் விசாரி, அவன் போர்க்களத்தில் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவர் கொஞ்சம் உதாசீனப்படுத்திருக்கலாம். நீங்கள் வேற அவனை போய் பார்க்க சொல்கிறீங்க, அவன் போனாலே என்னை திட்டுறான், போனாலே அசிங்க அசிங்கமாக என்னை பேசுகிறான், அவன் நான் போய் அவனை போய் விசாரிக்கணும், அவன் எக்கேடிக்கிட்டு போகிறான். இப்படி நினைக்காம எங்கள் அப்பா அவனை சொல்லிட்டாங்க, நான் அதை கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போனதுனால அன்னைக்கு கோலியாத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. ரூத் அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதுனால போவாசை சந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிரியமான சின்ன ஒரு கீழ்ப்படிதலை இன்றைக்கு நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அந்த வெறுமையான பாத்திரத்தை ஆண்டவர் ஒரு நிறைவான பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரிடத்தில் ஒரு விஷயம் கேட்போம். பிரியமானவர்கள், நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், அப்படியே தேவனுடைய பந்திக்குள்ளாய் நம்ம கடந்து செல்வோம். அல்லேலூயா.